இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பெய்த பெருமழை, டிசம்பர் 4ஆம் தேதி வீசிய புயல் காற்று இவைகளின் காரணமாக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய 4 மாவட்டங்கள் மிகப்பெரிய பாதிப்பு உள்ளாகியிருக்கிறது. இதுவரையில் வடகிழக்கு பருவமழை இந்த அளவிற்கு பெய்ததில்லை என்கிற நிலையில் அதிக மழை பெய்து ஒரு கடுமையான பாதிப்பிற்கும் சேதத்திற்கும் உள்ளாக்கியிருக்கிறது. அதேபோல் தென் மாவட்டங்களில் குறிப்பாக தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, விருதுநகர் மாவட்டங்களில் 100 ஆண்டுகளில் பெய்யாத மழை இந்த ஆண்டு கடந்த 17, 18 தேதிகளில் பெய்த பெருமழை பெரும் பாதிப்பு, சேதத்தை உள்ளாக்கியிருக்கிறது. மாநில அரசு பெருமளவுக்கு நிவாரண உதவிகளை அறிவித்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிவாரணத்தில் குறிப்பாக விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிற நிவாரணம் போதுமானதல்ல, இன்னும் கூடுதலாக வழங்க வேண்டும் என்று கோரி வருகிறார்கள். இத்தகைய சூழலில் 21,652 கோடி ரூபாய் ஒன்றிய அரசாங்கத்திடம் மாநில அரசு நிதி கேட்டிருக்கிறது. மாநில முதலமைச்சர் அவர்களே நேரடியாக சென்று பிரதமரை சந்தித்து அந்த கோரிக்கை விண்ணப்பத்தை அளித்திருக்கிறார்கள். இதுவரையில் ஒன்றிய அரசாங்கம் ஒரு பைசா கூட வழங்கவில்லை. அதேபோன்று பேரிடர் பாதித்த மாவட்டமாக பேரிடர் பாதிப்பு என அறிவிக்க வேண்டும் என மாநில அரசு கோருகிறது. மாநில அரசு மட்டுமல்ல, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் அதை வலியுறுத்துகிறது. அதுவும் இன்று அறிவிக்காத நிலையில் ஒன்றிய நிதியமைச்சர் 2 தினங்களுக்கு முன்பு அளித்த பேட்டி என்பது ஏற்புடையதல்ல. மிகவும் ஒரு தரம் தாழ்ந்த பேட்டி, அவர் வகித்த பொறுப்புக்கேற்ற பேட்டி அல்ல. மாநில மக்களையும் மாநில அரசையும் கொச்சப்படுத்தக்கூடிய வகையில் அவருடைய பேட்டி அமைந்திருப்பது மிகுந்த வருத்தத்திற்குரியது, கடுமையான கண்டனத்திற்குரியது. ஆகவே இத்தகைய சூழலில் ஒன்றிய அரசாங்கம் மாநில அரசு கோரியிருக்கிற நிதியை உடனடியாக வழங்க வேண்டும், பேரிடர் பாதித்த மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தி வருகிற 8ஆம் தேதி, ஜனவரி 8ஆம் தேதி அன்று தமிழ்நாடு முழுவதும் ஒன்றிய அரசாங்கத்தின் அலுவலகத்தின் முன்பாக மாவட்ட, ஒன்றிய, தாலுகா தலைநகரங்களில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு அலுவலகத்தின் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டமும், மாநில அரசு கேட்கிற நிதியை வழங்க வேண்டும் என வலியுறுத்தியும், பேரிடர் மாவட்டங்களாக அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தியும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும். அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரக்கணக்கான தோழர்கள் பங்கேற்பார்கள். பொதுமக்கள் அனைவரும் ஆதரவு தர வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம்.